எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தாங்க. இதில் பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட், மெட்டல், அப்புறம் வந்து வுட்டன் பேங்கிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் என்னோடய சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் எல்லாம் காட்டுறேங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலரும் இல்லாமல் லைட் ப்ளூ கலரும் மாதிரி இருக்கும். இது வந்து என்னோடய வெட்டிங்க்காக, ரிசப்ஷனுக்காக எடுத்தது, என்னோடய லெஹங்காக்காக. இது பார்த்திங்கன்னா என் தங்கச்சியோட லெஹங்காக்காக எடுத்தது. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே கலர் தான். நீங்கள் வந்து இதை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா மெட்டலோட இந்த த்ரெட் போடும்போது ரொம்ப வந்து பார்க்குறக்கே ரொம்ப ஷைனியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த த்ரெட் பேங்கிள் பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து பெரிய இதாக இருக்கும், அப்புறம் ஒரு சிலது சின்னதாக இருக்கும். எனக்கு வந்து இந்த பெரிய பேங்கிள் மட்டும்தான் வேணுங்கிறதுனால நான் அந்த பெரிய பேங்கிள் மட்டும் வாங்கியிருக்கேன். ஏன்னா என்னோடது வந்து ப்ளூ அண்ட் பிங்க் கலந்த மாதிரி. மிச்சம் வந்து இந்த மெட்டல் பேங்கிள் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம், இல்லாட்டி மெட்டல் பேங்கிள் தனியாகவும் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் பேங்கிள்ஸ், இதுவும் வந்து த்ரெட் பேங்கிள்ஸ், அதாவது சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் தாங்க. இது வந்து நான் நடுவில் போடுறதுக்காக வாங்கியிருக்கேன். ஏன்னா என்னோடய லெஹங்கா வந்து ப்ளூ அண்ட் பிங்க்கு. ஸோ அந்த ப்ளூ ரெண்டையும் ஓரத்தில் போட்டுட்டு இதை வந்து உள்ளே போட்டிருப்பேன். இதை வந்து நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம், உங்களோட விஷ் தாங்க. இதுவும் பார்க்குறக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒருவேளை பிங்க் கலர் ட்ரெஸ் இருக்குன்னா அதை மட்டும் கூட நீங்கள் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய லெஹங்காவுக்கு அந்த மாதிரி போட்டிருக்கேன். என் சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த பிளெயின் மெட்டல் பேங்கிள் மட்டும் போட்டிருக்கா. ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்காக நான் வாங்கின சில்க் த்ரெட் பேங்கிள்ங்க. இது வந்து என்னோடய சாரி வந்து ரொம்ப மல்டி கலருங்கிறதுனால க்ரீனு, எல்லோ, பிங்க்கு எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்காக இது வந்து பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக எல்லோ த்ரெட்ஸும் பிங்க் த்ரெட்ஸும் வந்திருக்கும். ஏன்னா க்ரீன் தான் வந்து ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும், அதனால வந்து க்ரீன் ஜாஸ்தியாகவும் இந்த பிங்க் அண்ட் எல்லோ த்ரெட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். இதை பார்த்திங்கன்னா நான் எப்படி இது பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வெறும் இது மட்டும் போடாமல் கூட வந்து கோல்டன் கலர் மெட்டல் பேங்கிள்ங்க இது. இந்த மெட்டல் பேங்கிள்ஸை நான் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஜிக்னாலாம் மேலே இருக்கும், பட் வந்து பார்க்குறதுக்கு நிஜமாலுமே ரொம்ப கிராண்ட் லுக் இருக்கும். நீங்கள் இது வந்து தனியாக கடையில் போய் கேட்டிங்கன்னா இதுக்குன்ட்டே தனியாக வச்சுருப்பாங்க இந்த மாதிரி கோல்டன் கலர் பேங்கிள்ஸ். அதை நீங்கள் வாங்கி இந்த மாதிரி சில்க் த்ரெட்டோட மிக்ஸ் பண்ணி போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இதை எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடலாங்க, அது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து வேறு கலர் பேங்கிள்ஸோட, சில்க் த்ரெட் பேங்கிள்ஸோட போடலாம். நீங்கள் இது வந்து மெட்டல் பேங்கிள்ஸோடவும் நீங்கள் இந்த கோல்டன் கலர் மெட்டல் பேங்கிளை வந்து நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடலாம். சில்க் த்ரெட்டோட பண்ணும்போது ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கூட நீங்கள் வந்து அதை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய என்கேஜ்மெண்ட் சாரிக்கு இப்படி தான் போட்டிருக்கேன். அந்த ஓரத்தில் போட்டிருக்க பிங்க் வந்து நான் எங்கே மிஸ் பண்ணேன்னு தெரியல, ஸோ அது மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நடுவில் வந்து இந்த க்ரீன் கலரும் இந்த இதுவும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பிளெயின் ப்ளூ கலர் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ். இது வந்து நான் வேறு ஒரு இதுக்காக வாங்கினேன், என்னோடய மற்றதெல்லாம் தொலைஞ்சு போச்சு, இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை வந்து நான் இந்த மெட்டல் பேங்கிள்ஸ், இந்த மெட்டல் பேங்கிள் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் மெட்டல் பேங்கிள் தனியாகவும் இந்த கோல்டன் கலர் தனியாகவும் வாங்கினேன். இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணியும் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக இந்த பிங்க் கலருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் அவங்க கல்யாணம் முடிஞ்சு இதெல்லாம் வந்து கையில் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க மோஸ்ட்லி ரெட் அண்ட் ஒயிட் போட்டிருப்பாங்க. அதுலேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் கலர்ஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து என் தங்கச்சிக்கு வந்து பிங்க் கலர் லெஹங்காங்கிறனால அவளுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் அண்ட் ஒயிட்டில் நாங்கள் வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா இதுவும் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தாங்க. நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து அவங்களே தனியாக தான் வச்சுருப்பாங்க, பிங்க் தனியாகவும் ஒயிட் தனியாகவும் அவங்களே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு எது ப்ரிடாமினண்ட்டாக இருக்கோ, ஒரு வேளை உங்கள் ட்ரெஸ்ஸில் பிங்க் கலர் ஜாஸ்தி இருக்குன்னா நீங்கள் பிங்க் ஜாஸ்தியாகவும் ஒயிட் கம்மியாகவும் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா என் தங்கச்சி இந்த மாதிரி தாங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டிருக்கா. ஏன்னா அவளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பிங்க் தான் ஜாஸ்தி இருக்குது, ஸோ அதனால் அந்த பிங்க் போட்டிருக்கா.
இது பார்த்திங்கன்னா என்னோட தங்கச்சி இன்னொரு லெஹங்காவுக்கு போட்டது. இது வந்து அவங்க நார்த் இந்தியன்ஸ் போடுற அதே வந்து ரெட் அண்ட் ஒயிட்டில் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இது வந்து அவங்களே அப்படியே செட்டாகவே வச்சுருப்பாங்க. தனியாகவும் ரெட் தனியாகவும் ஒயிட் தனியாகவும் வச்சுருப்பாங்க. நீங்கள் வாங்கி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். அவங்கக்கிட்டே கேட்டிங்கன்னா அவங்களும் ஒரு ஐடியா கொடுப்பாங்க. இதெல்லாம் கோயம்புத்தூரில் லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸுங்கிற இடத்துல தான் நாங்கள் வாங்கினோங்க. ஸோ அங்கே போய் கேட்டிங்கனாலே அந்த கடைங்களில் அவங்களே வந்து இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு எந்த மாதிரி போடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே கொடுப்பாங்க. நீங்கள் வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை நீங்களே க்ரியேட்டிவாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா என் தங்கச்சி இந்த மாதிரி போட்டிருக்கா. இப்போ இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு சில்க் த்ரெட் பேங்கிள் தான். பட் வந்து இது ரொம்ப நார்மலாக சின்ன த்ரெட் வச்சு பண்ணியிருக்காங்க. சின்ன பேங்கிள் வச்சு. இது வந்து நார்மல் யூஸ்க்கு போட்டுக்கலாம், பார்ட்டி வேராகவும் போட்டுக்கலாம். பட் ஸ்டில் வந்து இது நார்மல் யூஸ்க்கு ரொம்ப இதாக இருக்கும். என் தங்கச்சி வந்து டெய்லி காலேஜ் யூஸ்க்கு, அப்புறம் வந்து சும்மா அடிக்கடி காலேஜுக்கு சாரி கட்டிட்டு போவாங்க இல்லைங்களா, அதுக்காகலாம் யூஸ் பண்ணுவாள். இது என் தங்கச்சியோடது. மற்ற எல்லா பேங்கிள்ஸ் வந்து நாங்கள் 3 பேரும் மாற்றி மாற்றி போட்டுப்போம். பட் இது போட முடியாது, ஏன்னா வந்து இது சைஸ் ரொம்ப சின்னதாக அவளோட கைக்காக அவள் தனியாக வாங்கியிருக்கா. ஸோ இது வந்து அவளோட சாரி பிங்க் அண்ட் க்ரீன் அப்படிங்கிறதுனால அந்த பிங்க்கும் க்ரீனும் மிக்ஸ் பண்ணி அவள் இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. இதையும் வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது என்னோடய வுடன் பேங்கிள்ஸ். இது வந்து ரொம்ப ட்ரெண்டியான ட்ரெஸ்ஸஸ்க்கெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். இதுவும் வந்து உங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாங்க. நான் இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணியும் போடுவேன், தனியாகவும் போடுவேன். என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு எது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து நான் அதுக்கேற்ற மாதிரி போடுவேன். ஸோ இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா எனக்கு 3 கலர் இருக்குது. ஸோ அந்த 3 கலர் பேங்கிள் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். எப்போவுமே வந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் வாட்ச் கட்டிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி வுடன் பேங்கிள்ஸ் போட்டிங்கன்னா பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா இது ஒரு கிளாஸ் பேங்கிள். ஆனால் வந்து இது மேலே வந்து வுடன் மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. இது வந்து சென்னையில் தக்ஷின் சித்ராங்கிற ஒரு இடத்துல வாங்கினது. சென்னையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் பேங்கிள் தாங்க. இந்த மெட்டல் பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து கோல்டன் கலரில் இருக்குது. இது வந்து நார்மலாக நீங்கள் இந்த நார்த் இந்தியன் கடைகளில் எங்கேயாச்சும் போனீங்கனாலே கிடைக்கும். இந்த கோல்டன் கலரில் இருக்க மெட்டல் பேங்கிள்ஸ்லாம் நீங்கள் நல்லாவே வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடலாம். ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும். தனியாக கூட அந்த பேங்கிள் ஒரு பேங்கிளை நீங்கள் கையில் போட்டுட்டு போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு செட் ஆஃப் மெட்டல் பேங்கிள்ஸுங்க. என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு இந்த மாதிரி கலரில். ஸோ அதுக்காக நான் வாங்கியிருந்தேன். அதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் மெட்டல் பேங்கிள்ஸ் வச்சுருந்தேன். பட் அது இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாயிடுச்சு. அதனால நான் இப்போது ரீசெண்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மெட்டல் பேங்கிள்ஸ்க்கு இந்த கோல்டன் கலர் மெட்டல் பேங்கிள்ஸை மிக்ஸ் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது. இதை நீங்கள் நல்லா இந்த காலேஜ் வேருக்கு போடலாம், இல்லை ஆஃபீஸ் வேருக்கு போடலாம். ஒரு சில டைம்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ரெண்டியாக ஒரு ஏதாவது பார்ட்டி போகிறீங்க அப்படின்னாலும் அந்த பார்ட்டிக்கு கூட நீங்கள் இது போட்டு போகலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து இதுவும் உங்கள் க்ரியேட்டிவிட்டி தாங்க. எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறது எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் இதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அது உங்கள் க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் டிசைன் பண்ணி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்துலேயுமே நான் ஒன்று தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் எச்சா வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரு 2-3 வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க என்னோடய பேங்கிள் கலெக்ஷன்ஸ். மற்றது எல்லாமே வந்து ரொம்ப நார்மல் பேங்கிளாக தான் இருக்கும். இதுதான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது எல்லாமே. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.